நான் என்ன நினைச்சேன்னா, மக்களுக்கு முருகர் சார்ந்த ஒரு பொருள் வந்து எதனா ஒண்ணு குடுக்கணும்னு ஆசை. ஆனா நம்மளோட பொருளாதாரத்துக்குள்ளேயும் அது இருக்கணும். அப்ப வந்து இந்த Instagram வழியா வந்து என்னால முடிஞ்சது எதனாச்சும் ஒண்ணு கிவ் அவே மாதிரி குடுத்துட்டுருப்பேன். அப்போ ஜானகின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு 5 முருகர் சிலைய வந்து வாங்கியிருந்தேன். வாங்கியிருந்து இது வந்து 5 பேருக்கு குடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு கீழ ஒருத்தர் வந்து பண்ணியிருந்தாங்க. "எப்படி பத்துமலை முருகர் வந்து உங்ககிட்ட இருக்கு?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த சிலைய பார்த்துட்டு. நம்ப ஐபிசில வந்து போன வருஷம் தான் 2024ல பேட்டி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம மலேசியா வாழ் தமிழர் ஒருத்தர். அது ஒரு சீனரா ம். ஆமா. அவரு வந்து நீங்க பேட்டி எடுக்கணும் சரண்யா அப்படின்னு சொன்னா, நானும் சந்தோஷமா அவர பேட்டி எடுத்திருந்தேன். நம்ம வடபழனி கோவில்ல. அவரு வந்து பத்துமலைய பத்தி நெறைய சொல்லிட்டே இருந்தாரு. அப்பவும் எனக்கு தெரியாது பத்துமலை சுவாமிகள். ஏன்னா பாட்டுல பார்த்துருக்கோம். ஆனா அது கண்ணுக்கு ஒட்டி நம்மளுக்கு வந்து அந்த அந்த திருமேனி வந்து இதுவாகல. ரெஜிஸ்டர் ஆகல. கையில குடுக்கும்போதும் முருகரோட சிலைய தான் நம்ம வச்சிருக்கோம் Instagramல அப்படின்னு நெனச்சுட்டு ரொம்ப இருந்தேன். உயரமா இருக்கிறது மட்டும் தான் தெரியும். ஆ மத்தபடி அந்த இது வந்து ரெஜிஸ்டர் ஆகல. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, "பத்துமலை முருகர வந்து கையில வச்சுட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? ஓகே அப்படின்னு நெனச்சு விட்டுட்டேன்.